அத்தை என்றால் தூரத்து சொந்தமோ எங்கள் பக்கத்து வீட்டில் குடியிருந்ததாலோ ஏற்பட்ட உறவு முறை அல்ல. இது என் சொந்த அத்தை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் என் அப்பாவின் உடன் பிறந்த தங்கை. என் கதாநாயகியே அவள்தான். நான் 22 வயதாகும் ஒரு வாலிபன். ஒரு வாலிபனுக்கு உண்டான அனைத்து ஆசைகளும் என்னிடம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. என் அத்தையை கற்பனை செய்து பல முறை என் வீட்டில் யாருமில்லாதபோது நானே சொந்தமாக சிங்கிள் பிளேயர் கேம் விளையாடிய நாட்கள் கணக்கிட முடியாதவை. என் அத்தையும் எனக்காக எதையும் செய்பவள். நான் பல முறை அவள் வீட்டிற்கு சென்றதுண்டு. கடந்த 2-3 முறைகள் நான் அவள் வீட்டுக்கு போனபோது எனக்கும் அவளுக்கும் ஏற்பட்ட பேச்சு ஒரு அண்ணன் மகன் அத்தை என்ற உறவு முறையை தாண்டிவிட்டிருந்தது. அன்றும் ஒரு வேலைக்காக எனது அத்தையின் வீட்டிற்கு மீண்டும் செல்ல நேர்ந்தது. சுதா, டீ காபி ஏதாவது சாப்பிடறியா என்று வினவினாள் அத்தை நான் அவள் வீட்டை அடைந்தவுடன். டீ போடு அத்தை சமையலறைக்கு சென்றாள். ஒரு 5 நிமிடம் கழித்து டிவியில் ஒரு நல்ல நிகழ்ச்சியும் இல்லாத காரணத்தால் அலுப்பு தட்ட ஆரம்பித்ததால் நான் எழுந்த சமையலறைக்கு சென்றேன். என்னடா டிவியில ஒன்னும் பார்க்க இல்லையா? அத்தை அடுப்பில் இருந்த டீயை பார்த்து கொண்டே என்னை கேட்டாள். ரொம்ப போரடிக்குது அத்தை. ஆமாண்டா, எனக்கும் இப்பெல்லாம் கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் என் பொண்ணுங்க இருந்தாளுங்கன்னு தெரியாது. அவளுங்க வேற இல்லையா என்று அத்தையும் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள். என்ன பண்ணலாம் அத்தை? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, நீயே சொல்லு. என்ன பண்ணலாம்னு? என்ன பண்ணலாம் என்று கூறிக்கொண்டே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னடா ஒன்னும் தோணலியா என்று என்னை சீண்டி பார்த்தாள் அத்தை. ஐடியா, சினிமாவுக்கு போலாம் என்றேன் சற்று உற்சாகமாய். சினிமாவுக்கா என்று அத்தை இழுத்தாள். ஏன் அத்தை, சினிமா பார்க்கறது உனக்கு பிடிக்காதா என்று சற்றே உற்சாகம் இழந்தவனாய் நான் கேட்டேன். அதில்லடா, என்ன படம் நல்ல படம் ஓடுதுன்னு யோசிச்சேன். ஓ, உனக்கு நல்ல படம்தான் பார்க்கணுமா என்று நான் என் கண் சிமிட்டி அத்தையை பார்த்து கேட்டேன். உணர்ந்து கொண்டாள் போலும். அடுப்பிலிருந்த பாலை இறக்கி காபித்தூள் போட்டு கலக்கி வடிகட்டினாள். அப்ப எதுக்கு சினிமாவுக்கு போனும் என்று இப்போது அத்தை தன் பேச்சை வெளிப்படுத்தினாள். அது சினிமா தியேட்டர்ல தெரியும் என்று நான் அர்த்தத்துடன் சிரித்துக்கொண்டே கூறினேன். சரிதான்டா, சரிதான், உன் பாடு கொண்டாட்டம்தான். சரி, சினிமாவுக்கு போலாம் என்று அத்தையும் தன் கண்களை சிமிட்டியபடி சிரித்துக்கொண்டே அவள் தயாரித்த காபியை ஒரு கப்பில் ஊற்றி என்னிடம் நீட்டினாள். நான் அந்த காபியை வாங்கி குடித்து கொண்டிருந்தபோது அவள் தனக்கும் ஒரு கப்பில் காபி ஊற்றி குடிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரம் இருவரும் காபியை ரசித்து குடித்தோம். நான் முதலில் குடித்து முடித்தேன். சரி அத்தை, நான் போய் முகம் கழுவி டிரஸ் மாத்திக்கின்னு கவும்பரேன் என்று கூறிக்கொண்டே படுக்கையறையை நோக்கி நடந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் நான் வேறு உடை மாற்றி கண்ணாடியில் முகம் பார்த்து தலைவாரிக் கொண்டிருந்தேன். அப்போது அத்தை படுக்கையறைக்குள் வந்தாள். ஒரு 5 நிமிடத்தில் அத்தை குளித்து முடித்து வந்து ரெடி ஆனாள். என்னடா, ஒரு பொண்ணு சேலை கட்டறத இப்பதான் பாக்கிறியா? ஆமா அத்தை என்று நானும் சிரித்துக்கொண்டே பதிலளித்தேன். சூப்பரா இருக்க அத்தை, இந்த நீல கலர் சேலைல என்று நான் அசடு வழிந்தேன். அசடு வழிஞ்சது போதும் மாவும், நான் கவும்பியாச்சு, நீ போய் பைக்க வெளியில் எடு. என்னை விரட்டிக்கொண்டே வேகமாக தன் தலை சீவி போட்டு வைத்துக்கொண்டு நான் என் பைக்கை வெளியில் எடுத்து அதில் ஏறி அமர்வதற்குள் அத்தை வீட்டை பூட்டிவிட்டு என் பின்னால் வந்து நின்றிருந்தாள். அட, அதுக்குள்ளே வெளியே வந்துட்ட, அவ்வளோ ஆர்வமா என்று நான் அத்தையை சீண்டினேன். ஆர்வம கீர்வம்லாம் இல்ல, சரி என் செல்லம் ஆசையா கேட்டானே, சீக்கிரமா போலன்னா சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடுமோன்னு வந்தேன். அத்தை பதில் சொன்னாள். நல்லா பேசற அத்தை, சரி சரி ஏறு என்று கூறிக்கொண்டே நான் பைக்கை உதைத்து ஸ்டார்ட் செய்தேன். அத்தை பில்லியனில் ஏறி அமர்ந்து கொண்டாள். சரிடா, எந்த படம்னு முடிவு பண்ணிட்டியா? பைக் போய்கொண்டிருந்ததால் அத்தை என் முதுகோடு சாய்ந்து என் இடது காதருகில் கேட்டாள். பண்ணிட்டேன் அத்தை. எந்த படம்டா? ஆடம் அண்ட் ஈவ், ஹாலிவுட் படம் அத்தை. அடப்பாவி, ஹாலிவுட் படமா? எனக்கு புரியாதே. உனக்கு புரியறது தான் இப்ப ரொம்ப முக்கியம் என்று நான் மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன்.
படம் ஹாலிவுட் படம் தான் அத்த, ஆனா வசனம்லாம் தமிழ்தான். ஓ அப்படியா, சரி சரி என்று அத்தை தன் சந்தேகம் தீர்ந்ததால் ஒரு 20 நிமிட பயணத்துக்கு பின் அந்த தியேட்டரை அடைந்தோம். அது எங்கள் ஊரில் இருந்த ஒரு சிறந்த தியேட்டர்களுள் ஒன்று. அன்று வார நாள் ஆக இருந்ததால் கூட்டம் அதிகம் இல்லை. அத்தையை தியேட்டர் வாசலில் இறக்கிவிட்டேன். அத்த, நீ போய் டிக்கெட் எடு அத்தை, பாக்ஸ் டிக்கெட் எடு அத்த, நான் பைக்கை பார்க் செஞ்சுட்டு வரேன். சரிடா என்று அத்தை டிக்கெட் கொடுக்குமிடம் நோக்கி நடந்தாள். நான் பைக்கிலிருந்து இறங்கி பைக்கை தள்ளிக்கொண்டு பார்க் செய்யுமிடம் நோக்கி போனேன். சிறிது நேரத்தில் நான் பார்க் செய்து விட்டு வரவும் அத்தை டிக்கெட் எடுத்துக்கொண்டு தியேட்டர் ஹாலுக்கு போகும் நுழைவு வாயில் அருகில் நின்றிருக்கவும் சரியாய் இருந்தது. என்ன அத்த, பாக்ஸ் டிக்கெட் தானே எடுத்த என்று நான் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொண்டேன். ஆமாண்டா, இந்தா நீயே பார்த்துக்க என்று 2 டிக்கெட்டையும் என் கையில் திணித்தாள் அத்தை. அட கோவத்த பாருடா என்று நான் சிரித்துக்கொண்டே அத்தை நீட்டிய டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு பாக்ஸ் சீட்டுக்கு போக மாடிப்படி ஏறினோம். அத்தையும் சிரித்துக்கொண்டே என் பக்கத்தில் நடந்து மாடிப்படி ஏறினாள். தியேட்டரில் கூட்டம் அதிகமில்லை. அதுவும் பாக்ஸ் சீட்டுக்கு யாருமே டிக்கெட் வாங்கவில்லை போலும். பொதுவாக அந்த தியேட்டரில் பாக்ஸ் சீட் டிக்கெட் விலை அதிகம். அதனால் தான் சரி, அத்தையுடன் பிரத்யேக ஷோ பார்ப்பது போல் இருக்கட்டும் என்றுதான் நான் அத்தையிடம் பாக்ஸ் சீட் டிக்கெட் எடுக்க சொன்னேன். ஆனால் நான் ஏன் பாக்ஸ் சீட் டிக்கெட் எடுக்க சொன்னேன் என்று அத்தைக்கு புரிந்துவிட்டது போலும். நாங்களிருவரும் சிரித்துக்கொண்டும் ஒருவரையொருவர் வார்த்தைகளால் சீண்டிக்கொண்டும் பாக்ஸ் கதவருகில் வந்திருந்தோம். அன்று கூட்டம் இல்லாததால் வழக்கமாக அங்கு நிற்கும் டிக்கெட் பரிசோதகர் அன்று இல்லை. நாங்கள் அதை கவனித்துவிட்டு சிரித்துக்கொண்டே கதவை தள்ளி திறந்து உள்ளே சென்று எங்கள் சீட் எண்ணை சரி பார்த்து அமர்ந்தோம். பாக்ஸில் 4 வரிசைகள் தான். ஒவ்வொரு வரிசையிலும் 4 சீட்டுதான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு கடைசி வரிசை. எவ்வாறு உட்கார்ந்து கொள்வது என்பதை நான் முன்கூட்டியே தீர்மானித்து இருந்ததால் நான் முன்னே சென்று சுவரோரம் இருந்த சீட்டில் அமர்ந்து கொண்டேன். அதனால் அத்தை என் பக்கத்து சீட்டில் அமர்ந்தாள். இந்நிலையில் நான் அத்தையின் இடது புறம் அமர்ந்திருந்தேன். நாங்கள் உள்ளே நுழைந்த ஒரு சில நொடிகளில் திரை விலகி விளம்பரங்களை காட்டிக்கொண்டிருந்தார்கள். அதனால் பாக்ஸில் இருந்த விளக்குகளை அணைத்துவிட்டு இருந்தனர். நாங்களிருவரும் திரையில் ஓடிக்கொண்டிருந்த விளம்பரங்களை பார்த்து கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். மேலும் ஒரு 15 நிமிடம் ஓடியிருக்கும். எஞ்சியிருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டன. திரை சற்று பெரிதாய் விரிந்தது. படம் ஆரம்பிக்க போகிறார்கள் என்று புரிந்தது. ஆனாலும் பாக்ஸில் எங்களிருவரை தவிர வேறொருவரும் வரவில்லை. அனைத்து விளக்குகளும் இப்போது அணைக்கப்பட்டதால் திரையிலிருந்து வெளியான வெளிச்சம் மட்டுமே பாக்ஸில் இருந்த இருளை போக்க முயற்சித்து தோற்றுப்போனது. நான் இப்போது அத்தையை கிட்ட அமர்ந்தேன். அத்தை இதை கவனியாதது போல் படம் பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி அமர்வதற்கு வசதியாக எனது வலது கையை அத்தை அமர்ந்து இருந்த சீட்டின் மேல் வைத்துக்கொண்டேன். அத்தை நான் கிட்ட அமர என்னென்ன செய்கிறேன் என்று ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு புன்னகைத்து கொண்டே படம் பார்த்து கொண்டிருந்தாள். நான் இப்போது என் இடது கையை மடக்கி என் வயிற்றின் மேல் வைத்துக்கொண்டேன். மேலும் சில நிமிடங்கள் ஓடியது. இதற்கு மேலும் பாக்ஸ் சீட்டுக்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற தெம்பு வந்தது. என் வேலையை ஆரம்பித்தேன். மொத தடவை சினிமா தியேட்டருக்கு வந்து சினிமா பார்க்காம வேற என்னென்னமோ பண்ண வைக்கிறடா நீ என்று அத்தை சிரித்துக்கொண்டே எழுந்து என் அருகில் வந்து அமர்ந்தாள். அத்த, படம் பிடிச்சிருக்கா என்று அவளிடம் பேச்சு கொடுத்தேன். ஏன் கேக்கற சுதா, என்ன படம்டா இது? அப்பப்பா, இது மாதிரி எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் கேம் விளையாட முடியுமா? உங்க மாமா இருந்த காலத்துல இந்த மாதிரி படம்லாம் வந்ததா தெரியல. ஆனா அவரு என்கிட்ட எப்பவுமே ஒரே மாதிரி தான் கேம் விளையாடுவார். அத்த, இப்பத்தான் படம் கால்வாசி ஓடியிருக்கு, இதுக்கே மலைச்சி போயிட்ட எப்படி என்று நான் சற்றே கேட்டேன். அட திருட்டு பயலே, அப்ப இந்த படத்தை நீ முன்னாடியே பார்த்துட்டியா? அதனால தான் படம் பார்க்காம என் கூட கேம் விளையாடுறிய? அத்தை சற்றே நம்ப முடியாதவளாய், ஆனால் அதே நேரம் கோபம் ஏதும் இல்லாமலும் சிரித்துக்கொண்டே அதே நேரம் திரையில் இருந்து கண்ணெடுக்காமலேயே கேட்டாள். ஆமா என்று நான் பதிலளித்தேன். பார்த்துக்கிட்டே இரு, இன்னும் என்னென்ன மாதிரி ஆதாமும் ஏவாளும் கேம் விளையாட போறாங்கன்னு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தப்ப எங்க எல்லாருக்கும் கேம் விளையாடினோம்.
அடப்பாவிகளா, உண்மையாவா? அத்தை இப்போது திரையில் இருந்து தன் பார்வையை விலக்கி என்னை பார்த்து ஆச்சரியமாய் கேட்டாள். நீ வேற, நாங்கதான் அப்படி கேம் பண்ணோம்னா வந்திருந்த பாதி பெருசுங்க அப்படித்தான் கேம் பண்ணிச்சிங்களாம். படம் முடிஞ்சு வெளியே போம்போது என் பிரெண்ட் ஒருத்தன் சொன்னான். தியேட்டரை கிளீன் செய்றவனுக்கு பெண்டு நிமிந்திருக்கும் என்று நான் சற்றே சத்தமாய் சிரித்துக்கொண்டே கூறினேன். சரிதான் என்று அத்தை நம்ப முடியாதவளாய் சிரித்துக்கொண்டே மறுபடியும் திரைக்கு தன் பார்வையை திருப்பினாள். ஒரு 1.5 மணி நேரம் சென்றிருக்கும் என்று என் மனது சொன்னது. படத்தின் இடைவேளை நேரம் நெருங்குகிறது என்று என் மனதில் மணி அடித்தது. அவ்வளவு நேரமாய் கேம் விளையாடியும் ஆர்வம் குறையவில்லை. அத்த என்று அத்தையை நான் அழைத்தேன். தனம் என்று சற்றே அதட்டலாக கூப்பிட்டேன். என்னடா என்று அத்தை தான். அப்போதுதான் அவள் ஒரு தியேட்டரில் முழுதும் இருட்டும் இல்லாமல் அதே நேரம் எந்த பொருளையும் பார்க்க முடியாத ஒரு வெளிச்சமில்லாமலும் இருப்பதை பார்த்து கேட்டாள். இடைவேளை வந்துடும் இன்னும் சில நிமிஷத்துல என்றேன். ஓ, இடைவேளையா என்று அத்தையும் கேட்டாள். அவள் சொல்லி முடிக்கவில்லை. திரையில் இடைவேளை என்ற எழுத்துக்கள் மின்ன தொடங்கியிருந்தது. இப்ப லைட்லாம் போட்டுருவான். நாம பாக்ஸ்ல தான் இருக்கோம். ஆனா லைட்லாம் போட்டாங்கன்னா வெளியில இருக்கிறவன்லாம் உள்ள யாரு இருக்கான்னு பாப்பானுங்க என்றேன். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான் என்று அத்தை கூறிக்கொண்டே வேகமாய் சரியாக சீட்டில் அமர்ந்தாள். எல்லாம் சரியா இருக்குல்ல என்று என்னிடம் உறுதிப்படுத்திக் கொண்டாள். போடா திருடா என்று அத்தை எனக்கு பதிலளித்தாள். சரி, உன்னால வெளியில வர முடியுமா என்றேன் நான் வேண்டுமென்றே. இந்த நிலைமையில நான் வெளியே வந்தா படத்துக்கு வந்திருக்கிறவன் எல்லாம் என்னத்தான் கண்ணாலேயே கேம் விளையாட பாப்பானுங்க. நாம என்ன யாருன்னு கூட தெரியாம என்ன கேம் விளையாட ட்ரை பண்ணுவானுங்க. உனக்கு ஓகேயா என்று அத்தை என்னை பதிலுக்கு கேட்டாள். நீ சொல்றதும் சரிதான். அப்ப நான் மட்டும் போய் வரேன். உனக்கு குறிக்க ஏதாவது வேணுமா என்று நான் பதிலளித்தேன். முற்றுப்புள்ளி. சரி அத்த, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடறேன் என்று சொல்லிக்கொண்டே பாக்சின் வாசலுக்கு நடையும் ஓட்டமுமாய் விரைந்தேன். கதவை திறந்தேன். சூடாய் அனல் காற்று முகத்தில் அடித்தது. சில நிமிடம் தடுமாறி வெளிச்சம் கண்ணுக்கு சற்று பழகியவுடன் ஸ்நாக்ஸ் விற்பனை செய்யுமிடத்துக்கு சென்றேன். ஐஸ்கிரீம் விற்பனைக்கு இருந்தது. என் மனதில் ஒரு திட்டம் மின்னி மறைந்தது. சரி என்று 4 ஐஸ்கிரீம் பாக்ஸ் சற்று பெரியதாய் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொண்டேன். 2 வாட்டர் பாட்டில்கள் வாங்கிக் கொண்டேன். காசு கொடுத்துவிட்டு விரைந்து சென்று பாக்ஸின் கதவை திறந்து அத்தையின் அருகில் சென்று அவள் பக்கத்து சீட்டில் அமர்ந்தேன். எதுக்குடா 4 ஐஸ்கிரீம், அதுவும் இவ்ளோ பெருசாய் இருக்கு ஒன்னொன்னும் என்று அத்தை புரியாமல் கேட்டாள். படம் ஆரம்பிக்கட்டும், உனக்கு புரியும் என்று சிரித்துக்கொண்டே ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸை அத்தையிடம் நீட்டினேன். அத்தை அதை வாங்கிக் கொண்டே மீதி படம் எப்படி போக போகுதோ நான் நீட்டிய ஐஸ்கிரீமை வாங்கிக் கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். மேலும் சில நிமிடங்களுக்கு பிறகு தியேட்டரில் உள்ள விளக்குகள் அணைக்கப்பட்டன. திரை ஒளிர ஆரம்பித்தது. இடைவேளைக்கு வெளியில் சென்ற அனைவரும் திரும்பி வந்து தங்கள் இருக்கையில் அமர்ந்தனர். நாங்கள் இருந்த பாக்ஸில் முன்பு போலவே எங்கள் இருவரை தவிர வேறு எவரும் இல்லை. மீண்டும் பாக்ஸில் இருள் படர்ந்து திரையிலிருந்து வந்த மெல்லிய ஒளி எங்கள் மேல் படர்ந்தபோது அத்தை நான் வாங்கி வந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டே என்னை பார்த்து ஒரு அர்த்தம் பொதிந்த சிரிப்பொன்றை அவிழ்த்துவிட்டாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் உணர்ந்தாள். நானும் அத்தையை பார்த்து சிரித்தேன். ஒரு 1/4 மணி நேர படம் ஓடியிருக்கும். நான் வாங்கி வந்த 2 ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்திருந்தேன். அவ்வளவு உஷ்ணம் என் உடல் முழுக்க பரவியிருந்தது. அத்தை இப்போது படத்தில் லயிக்க ஆரம்பித்து இருந்தாள். அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸ்கிரீம் பாதி அப்படியே இருந்தது. இப்போது திரையில் வேறொரு காட்சி. இப்போது ஏவாள் ஆதாமை கேம் விளையாட நெருங்கிறாள். மெல்ல இருவரும் கேம் விளையாட ஆரம்பித்தனர். நான் அத்தையை கூப்பிட்டேன். என்னடா என்றாள். ஆதம் ஏவல் போல நாமும் கேம் விளையாடலாம் என்றேன். என்னை தொந்தரவு செய்யாமல் கேம் விளையாடு என்று அத்தை படத்தை பார்த்தல். நான் கேம் விளையாடி கொண்டு இருந்தேன்.